விமான விபத்தில் உயிரிழந்த பயணிகளின் குடும்பத்தினர் அமெரிக்காவில் உள்ள டெலாவேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். என்ன விவரம் என பார்க்கலாம். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த 4 பயணிகளின் குடும்பத்தினர் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான ஹனிவெல் மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதில் கவனக்குறைவு மற்றும் அலட்சியம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நகரை நோக்கி சென்ற போயிங் 787 ரக ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 260 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் விமானம் தரையில் இருந்து மேலே கிளம்பிய உடனேயே என்ஜினுக்கான எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. எரிபொருள் சுவிட்ச்களில் இருந்த கோளாறே இந்த விபத்துக்கு காரணம். இந்த விபத்துக்கான வடிவமைப்பு குறைபாடுகள் மற்றும் அபாயங்கள் குறித்து தெரிந்திருந்தும் போயிங் மற்றும் ஹனிவெல் நிறுவனங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த விபத்தால் 260 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துக்கான உறுதியான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. விசாரணைக்கு உதவியாக அமெரிக்க ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிங் விமானங்களில் உள்ள எரிபொருள் கட்டுப்பாடு சுவிட்ச்கள் பாதுகாப்பானவை என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்த 4 பயணிகளின் குடும்பத்தினர் விமான நிறுவனம் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் மீது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவு என குறிப்பிட்டு வழக்கை தொடர்ந்துள்ளனர்.